புதுக்கோட்டையில் தேங்காய் கடை நடத்தி வந்த பெண்ணை திமுக ஒன்றிய செயலாளர் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திமுக ஒன்றிய செயலாளரான சரவணன் அங்குள்ள பைரவர் கோவிலின் சிதறு தேங்காய் சேமிக்கும் கான்ட்ராக்டை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளார். 3 லட்சம் ரூபாய்க்கு குத்தகை எடுத்த அவர் கோவில் அருகிலேயே தேங்காய் கடை வைக்கவும் முயற்சி எடுத்து வருகிறார். இதனால் அங்கு 40 வருடங்களுக்கு மேலாக தேங்காய் கடை நடத்தி வரும் வாசுகியை கடையை காலி செய்யுமாறு அவர் தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாசுகியின் கடைக்கு செவ்வாய்க்கிழமை காலை வந்த சரவணன் மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் அங்கிருந்த வாசுகி, கௌரி மற்றும் ராஜம் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் கடைகளையும் சூறையாடி சென்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்து விமர்சனத்திற்கும் ஆளானது. இதைத் தொடர்ந்து சரவணன், அவரது சகோதரர்கள் மற்றும் சகோதரர் மகன் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திமுக தலைவர் ஒன்றியம் சிவராமன், சரவணன் ஒன்றியம், அவர் தம்பி சிவராமன், அவருடைய இன்னொரு தம்பி குமரேசன், அவரோட பையன் விஜயராகவன், லட்சுமணன் என்பவரை கூட்டிகிட்டு வந்து கடையை அடித்து நொறுக்கி இருந்த 25,000 பணம் என்னடி சரக்கு வாங்க வச்சுருக்க, ஒரு சகாப்தத்தையே முடிக்கத்தினாடி இப்போ நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு அள்ளி சூறையாடிடுறோன்னு சொல்லி அடித்து எங்களையெல்லாம் இரும்பு ராட்டில் தான் சார் என்னை அடித்தாங்க. அடிச்சு முள்ளு கம்பினால கையில் கடந்த முள்ளு கம்பி எடுத்து அடிச்சு இவங்க 5 பேர் தான் அடித்தது. மிச்சம் 6 பேர் வந்து சுற்றி வர நின்றுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் எங்கிட்ட ஓடிடாத அளவுக்கு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு அடித்து கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் அடித்து சூறையிட்டு கடையில் 25,000 ரூபா பணம் வச்சுருந்த சார் இந்த கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காக கொடுத்த பணத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சூறை விட்டுட்டு போயிட்டாங்க.